சட்டப்பேரவையில் 2026-2027 நிதியாண்டிற்கான வேளாண்மை தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து வேளாண் துறை அமைச்சர் வினோத் உரை நிகழ்த்தினார். அப்போது மண்வள பாதுகாப்பு மற்றும் நிலையான விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இயற்கை முறையில் விவசாயத்தை செழுமைப்படுத்த விவசாயிகளுக்கு 1,00,000 பசுந்தாள் உரம் வழங்கப்படும் என்றும், மண்வள பாதுகாப்பிற்காக சிறப்பு 5 ஆண்டு திட்டம் தீட்டப்பட்டு ரூபாய் 600 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ரசாயன உரங்களை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்துவது, பயிர் கழிவுகள் மண்ணில் மட்காமல் இருப்பது, பண்ணை கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்யாதது போன்றவற்றால் மண்ணில் உள்ள உயிர்ம கரிம அளவு குறைவதுடன் மண் நலமும் வேளாண் உற்பத்தி திறனும் பாதிக்கப்படுகின்றன. எனவே மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், கலர் உவர் நிலங்களை சீர்திருத்துதல், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உயிர்ம வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. தமிழக சட்டசபையில் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் வினோத், நெல் விதை உற்பத்தி மற்றும் விநியோக மானியத்திற்கான மாநில அரசின் சிறப்பு திட்டத்திற்கு ரூபாய் 34.72 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். மேலும் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் 1 கோடி விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்படும் என்றும், மண்புழு உரக்கூடம் அமைக்க ரூபாய் 10 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நெல் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் தரமான விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான மானியத்தினை 2026-27 ஆண்டு முதல் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று அவர்களின் நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அறிவுறுத்தபடி விதைப்பண்ணைகள் அமைத்து 7,730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியமும் 14,570 மெட்ரிக் டன் சான்றளிக்கப்பட்ட விதைகளை மானியத்தில் விநியோகிக்க நெல் விதைய விநியோக மானியமும் வழங்குவதற்கு 2026-27 ஆண்டில் 34 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னை விவசாயிகளின் நலனை காப்பதற்காக ரூபாய் 16 கோடியில் சிறப்பு திட்டம் அமைக்கப்படும் என அமைச்சர் வினோத் அறிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தென்னை நோய் தடுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 1 கோடியும், தென்னை டானிக் வழங்க ரூபாய் 6.20 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளின் நலனுக்காக ரூபாய் 22 கோடியில் தென்னை பதப்படுத்தும் கழகமும் அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் வினோத் அறிவித்துள்ளார். தென்னையை தாக்கும் வேர்வாடல் நோய் மற்றும் குருள் வெள்ளை ஈ ஆகியவற்றின் பாதிப்பால் 35 முதல் 80 விழுக்காடு வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இப்பாதிப்பை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளுடன் நீடித்த நிலையான உயிரி கட்டுப்பாட்டு முறைகளை தென்னை விவசாயிகளை பெருமளவில் பரவலாக்கம் செய்திட 1350 ஏக்கர் பரப்பளவில் அபோடோக்ரைசா என்ற இறைவிலங்கி பூச்சிகள் மற்றும் கொக்கோகான் நுண்ணுயிர் கலவை ஆகியவை 75% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் ருக்கோசுருள் வெள்ளையை திறம்பட கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா இறைவிலங்கி, ஐசேரியா, குமோசோரா ரோசியா, பூஞ்சை ஆகிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பெருமளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குமாறு பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் புதிதாக 5 தென்னை ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்கள் 3 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். தாவேகா அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்பட்ட முதல் வேளாண் பட்ஜெட்டில் தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை உயர்த்தும் நோக்கில் உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறைக்கு ரூபாய் 41 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தோட்டக்கலை துறையில் நவீன முறைகள் புகுத்தப்பட்டு மகசூல் அதிகரிக்கப்படும் என அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை உயர்த்த உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறைகளை ஊக்குவித்தல், உயர் தொழில்நுட்பங்களையும் தேவையான திறப்பு கட்டமைப்புகளையும் விவசாயிகளிடையே ஊக்குவிப்பதன் வாயிலாக தோட்டக்கலை பயிர்களில் உற்பத்தினையும் உற்பத்தி திறனையும் பெருமளவு உயர்த்த இயலும் என்பதால் அதற்கான சிறப்பு திட்டங்கள் 2026-27 ஆண்டில் மொத்தம் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும்.
வேளாண் விளைபொருட்களை பாதுகாக்கும் வகையில் 43,500 விவசாயிகளுக்கு ரூபாய் 10 கோடி செலவில் தார்பாய்கள் வழங்கப்படும் என அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். மேலும் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க ரூபாய் 27.21 கோடியில் பருத்தி மறுமலர்ச்சி இயக்கமும், காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுத்திட சேத தடுப்பு திட்டமும் செயல்படுத்தப்படும் என்றார். இல்லத்தரசிகளின் நலன் மற்றும் தோட்டக்கலையை ஊக்குவிக்கும் வகையில் வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாடி தோட்டம் அமைக்க தேவையான இடுபொருள் தொகுப்புகள், காய்கறி விளை தொகுப்புகள், பழச்செடி தொகுப்புகள், நீரியல் தோட்டம், செங்குத்து தோட்டம் மற்றும் நிழல்களை குடில்கள் வழங்க ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் பட்ஜெட் தாக்கலின் போது அமைச்சர் வினோத் அறிவித்தார். வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டங்களில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நச்சுத்தன்மையற்ற பழங்களும் காய்கறிகளும் உற்பத்தி செய்யப்படுவதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபடுவதும் குறைகிறது. எனவே நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் கிராமப்புறங்களில் வீட்டை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளிலும் செடி வளர்ப்பு பைகளுடன் கூடிய தொகுப்புகள், செங்குத்து தோட்டம் மற்றும் நீரியல் தோட்டம் ஆகிய அமைப்புகளில் காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள் போன்றவற்றை வளர்த்து மனமலர்ச்சியையும் நலமான சூழலையும் ஏற்படுத்த வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்ட திட்டம் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும். தமிழகத்தின் மாநில மரமான பனையை பாதுகாக்கும் வகையில் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக ரூபாய் 2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பனை விதைகள் மற்றும் பனங்கன்றுகள் விநியோகம் செய்தல், பயிற்சி அளித்தல் மற்றும் பனைப்பொருள் உற்பத்தி கூடாரங்கள் அமைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். பனை பாதுகாப்பு இயக்கம் கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் பனைமரம் தமிழர்களின் வாழ்வோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்து தமிழ்நாட்டில் மாநில மரமாக திகழ்ந்து வருகிறது. ஏறத்தாழ 3 லட்சம் விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் பனைமரத்தின் வருவாயை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். பனைமரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பனை மற்றும் பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டு முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பனை மரங்களை வெட்டுவதை முறைப்படுத்துவதற்காக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள மாவட்ட வட்டார குழுக்கள் முடுக்கிவிடப்பட்டு கண்காணிக்கப்படும். இத்துடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனக்கன்றுகள் விநியோகம், பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தினால் பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் வழங்குதல் முதலிய திட்டக்கூறுகள் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தொழில்நுட்பமும் பாரம்பரியமும் சங்கமிக்கும் வேளாண் கண்காட்சியை நடத்துவதற்காக ரூபாய் 3 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். மேலும் இதன் மூலம் நவீன விவசாய முறைகள் மற்றும் பாரம்பரிய விவசாய தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். வேளாண் கண்காட்சி நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், நன்னேரி வேளாண் செயல்பாடுகள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், மதிப்பு கூட்டி இயந்திரங்கள், வேளாண் இயந்திரங்கள், இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி அக்ரி எக்ஸ்போ 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும். இக்கண்காட்சியில் சாகுபடி முறைகள், வேளாண் சார்ந்த புதுமையான முயற்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டு பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் வருமானம் ஆகியவற்றை அதிகரிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். சிறு குறு விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் அஞ்சலை அம்மாள் பெயரில் விருதுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முதல் பரிசாக ரூபாய் 2.5 லட்சமும், 2ஆம் பரிசாக 1.5 லட்சமும், 3ஆம் பரிசாக ரூபாய் 1 லட்சமும் வழங்கப்பட உள்ளது. மேலும் சிறு குறு விவசாயிகள் கம்பு, கேழ்வரகு, உளுந்து உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை குறிப்பிட்ட பரப்பளவில் சாகுபடி செய்வதன் அடிப்படையில் இந்த விருது வழங்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் சிறு குறு விவசாயி விருது 2026-27 ஆண்டில் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்படும்.
மாவட்ட அளவிலான வெற்றி விவசாயி விருது. நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும். இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்து சிறந்த முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளை பாராட்டும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டின் சிறந்த 5 விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக ரூபாய் 11 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் அறிவித்தார். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது உயிர்ம வேளாண்மை தமிழ்நாட்டில் பரவலாக்குவதன் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் உயிர்ம வேளாண் முறையில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பாராட்டு பத்திரத்துடன் தலா 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொண்ட இந்த விருதுகளை வழங்க 11 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். காட்டுப்பன்றிகளால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பயிர் இழப்புகளை முழுமையாக தடுக்கும் நோக்கத்துடன் காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் வினோத் அறிவித்துள்ளார். மேலும் இத்திட்டத்திற்காக ரூபாய் 7.35 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் தமிழ்நாட்டு காட்டுப்பன்றிகளால் பயிர்கள் தொடர்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். காட்டுப்பன்றியால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்கும் நோக்கில் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க இதற்கான சிறப்பு திட்டம் 2026-27 ஆண்டில் 7,35 லட்சம் ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள சுற்றுச்சூழலுக்கு உகந்த திரவ வடிவிலான காட்டுப்பன்றி விரட்டி விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டம் 14,000 ஏக்கரில் 1,35 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செயல்படுத்தப்படும். காட்டுப்பன்றி மட்டுமல்லாது யானை, காட்டெருமை, மான் போன்ற பிற வனங்கு விலங்குகளாலும் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைத்திட நடப்பாண்டில் 134 விவசாயிகளுக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் விண்வெளி அமைப்புகள் மானியத்தில் நிறுவப்படும். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை தவிர்த்துவிட்டு உயிர்ம உரங்களை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் வினோத் கேட்டுக் கொண்டார். உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டத்தின் கீழ் 20 ஏக்கர் பரப்பளவில் வேளாண்மை செய்யும் விவசாயிகளுக்கு தலா ரூபாய் 4,000 சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வகை தானிய விதைகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விநியோகிப்பதுடன் வளர்ந்த பசுந்தலைகளை நிலத்திலே மடக்கி உழுது மட்க செய்திட ஏக்கருக்கு 3,000 ரூபாய் உழவு மானியமும் வழங்கப்படும். இதற்கென 63,50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். மண் வளத்தை பாதுகாக்கும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் 1 லட்சம் ஏக்கருக்கு தேவையான திரவ உயிர் உரங்கள் 4,50 லட்சம் ரூபாயிலும் உர பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் நீரில் கரையக்கூடிய உரங்களும் மகசூலை அதிகரிக்க பருத்திக்கு காட்டன் பிளஸ், கரும்பிற்கு சுகர் கேன் பூஸ்டர் மற்றும் நெற்பயிரில் பூக்கும் தன்மையை மேம்படுத்தும் ரைஸ் ப்ளூம் ஆகிய பயிர் ஊக்கிகளும் 12,38 லட்சம் ரூபாய் செலவில் விநியோகிக்கப்படும். மாநிலத்தில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கத்துடன் பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் உருவாக்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் அறிவித்துள்ளார். இத்திட்டத்திற்காக ரூபாய் 27.21 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதோடு பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவு பெற ரூபாய் 203 கோடியில் சிறப்பு இயக்கமும் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தி உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்களான அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல் ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27,21 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். சென்னையில் வெள்ளி விலையில் 7வது நாளாக மாற்றம் இல்லை. 1 கிராம் 235 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.